الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم كسب الحلال فريضة بعد الفريضة وقال أيضا من غشنا فليس منا صدق رسول الله صلى الله عليه وسلم இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் ஏக இறைவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. அந்த அல்லாஹ்வை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், உலமாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாகுவதாக. கல்முனை பஜார் என்பது பல மதத்தவர்கள் வாழக்கூடிய பஜார். அந்தந்த மதத்தவர்கள் தங்களுடைய விசேஷமான நாட்கள் வரும்போது கடைகளை மூடிவிட்டு அவர்களுடைய மதத்துக்கு கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கும் இவ்வேளையில் முஸ்லீம் என்று நாங்கள் கலிமா சொன்னவர்கள் என்று மொழிந்து கொண்டோ, இது வெள்ளிக்கிழமை நாள், அந்த வெள்ளிக்கிழமை நாள் என்பது ஜும்மா நடைபெறக்கூடிய நாளில் வியாபாரம் செய்வது ஹராம் என்று திட்ட தெளிவாக தெரிந்தும் உலமா சபை அதற்கு இது இந்த நேரம் மூடுவது கட்டாயம் என்று வலியுறுத்தியும் இன்னும் ஈமான் வராமல் இந்த நேரம் வரைக்கும் ஹோட்டல்களை திறந்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாருடன் இருந்த போதிலும் தக்வாவை, இறை அச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதல்க நான் ஏனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, அல்லாஹு தஆலா முஸ்லிம்களிடத்திலிருந்து சுத்தத்தை எதிர்பார்க்கிறான்.
சுத்தமாக வாழ்வதை எதிர்பார்க்கிறான். அதனால அல்லாஹு தஆலா சுத்தமான விடயங்களை மட்டும்தான் அல்லாஹ் கபூல் செய்கிறான். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹு தஆலா சுத்தமானவன், தூய்மையானவன். சுப்ஹானல்லாஹ், தூய்மையானவன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் மாத்திரம் தூய்மை அல்ல, அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்திலிருந்து வரக்கூடிய செயல்களும் செயற்பாடுகளும் அமல்களும் தூய்மையாக இருப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதைத்தான் அல்லாஹ் கபூலும் செய்கிறான். தூய்மையாக இருப்பதனால்தான் வெற்றி இருக்கிறது, சஆதத் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது என்றெல்லாம் ஏராளமான ஹதீஸ்களும் குர்ஆனுடைய வசனங்களும் நம்மளை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா தூய்மையாக இருப்பதை தான் விரும்புகிறான் என்பதற்கு, முஸ்லிம்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா தூய்மையான விடயங்களை மாத்திரம் முஸ்லிம்களுக்கு சொல்லியிருக்கிறான். பேச்சுக்களில் நீங்கள் தூய்மையான பேச்சுக்களை, நல்ல பேச்சுக்களை பேசிக் கொள்ளுங்கள். திருமணம் செய்யும் போதும் ஜினா என்ற பாவத்துக்குள், அந்த அசிங்கத்துக்குள் விழாமல் நிகா என்ற சுத்தமான விடயத்துக்குள் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாகனம், அந்த வாகனத்தை நீங்கள் சுத்தமான சம்பாதியத்திலிருந்து, அதே போல வீடுகளும் அது விசாலமான வீடுகளாக இருந்தாலும் சுத்தமாக வைத்துக் கொள்வதும், சுத்தமான சம்பாத்தியத்தில் இருந்து அதனை கட்டுவதும் வாங்குவதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதே மாதிரிதான் அல்லாஹ் வெளிச்சுத்தம் மாத்திரம் அல்ல, மனிதர்களுடைய உள்ளம் சீராக வேண்டும் என்பதற்கு, உள்ளம் என்பதும் அசிங்கப்படலாம், அசுத்தமாக மாறலாம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் திக்ரை சுத்தப்படுத்துவதற்கு ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, திக்ர் என்பது, ஸலவாத் என்பது, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது ஒரு சாராருக்கு மாத்திரம் குறிப்பானது அல்ல. சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்க மாத்திரம்தான் ஸலவாத் சொல்லுவது, நாங்க மாத்திரம்தான் திக்ர் சொல்லுவது, இவர்கள் எல்லாம் சொல்வதில் எல்லாம் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹு தஆலா உள்ளம் சுத்தமாகுவதற்கு அல்லாஹு தஆலா திக்ரை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா வெளிச்சுத்தம், உடம்பு சுத்தம் ஷரியத்தில் எடுத்து பாருங்கள். உலமாக்கள் இருக்கிறார்கள், படி கேட்டு பாருங்கள். என்னொரு விடயத்தையும் அல்லாஹ் செய்வதாக இருந்தாலும் சுத்தத்தை கொண்டே ஆரம்பம் செய்கிறான். ஒரு மனிதன் தொழ வேண்டுமா, 5 நேரம் தொழ வேண்டுமா, நீங்கள் சுத்தம் வுதுவை செய்துவிட்டு வாருங்கள். வுது என்பது தொழுகையுடைய ஷரத்துகள் அல்ல, ஆனால் அந்த தொழுகை கபூல் செய்யப்படணும் என்றால் சுத்தம் என்ற அந்த வுதுவை செய்ய வேண்டும். அதே போன்றுதான் ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பெருநாளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் குத்துபா கேட்பதற்கு வருகிறீர்களா, அந்த நேரத்தில் நீங்கள் குளித்துக் கொள்வது சில இமாம்கள் வாஜிபாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஃபிக்ஹு ஷாஃபிஈ அதை சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறது. ஃபிக்ஹுகளில் தனி பாடம் இருக்கிறது. அல் அக்ஸாலுல் மஸ்னூனா, சுன்னத்தான குளிப்புக்கள், ஃபர்லான குளிப்பு அல்ல, சுன்னத்தான குளிப்புக்கள். பெருநாள் தொழ போகிறோமா, குளிப்பது சுன்னா. ஜும்மா தொழ போகிறோமா, குளிப்பது சுன்னா. நாம் ஹஜ்ஜிக்கு செல்ல போகிறோமா, அந்த ஹஜ்ஜிக்கு செல்லும் போது இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் குளிப்பது சுன்னா. தவாஃப்
ஆரம்பிப்பதற்கு முன்னால் குளிப்பது சுன்னா. இஸ்திஸ்கா மலை தேடி தொழ போகிறோமா, குளிப்பது சுன்னா. இப்படி எல்லாம் ஷரியத். சுத்தம் என்ற விடயத்தில் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, கடுமையான விடயங்களையும் இஸ்லாமிய ஷரியத் நமக்கு சுத்தமா கடமையாக்கியும் சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் சுத்தமாக இருக்கும் நிலைமையில் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எவ்வாறு சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் குடிக்கக்கூடிய குடிபானம் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் அணியும் ஆடை எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் சாப்பிடும் சாப்பாடு சுத்தமாக நாம் சம்பாதித்து அந்த சுத்தமான அல்லாஹ் ஹலாலாக்கிய அந்த பொருட்களை சாப்பிடும் போதுதான் அந்த உடம்பிலிருந்து அல்லாஹ் எதிர்பார்த்த, அல்லாஹ் சந்தோஷம் ஆகக்கூடிய அந்த அமல்களை செய்ய முடியும் என்ற உண்மையை ஒவ்வொருவரும் உற்று நோக்கிக் கொள்ளுங்கள். பெரும் பெரும் சாலிஹீன்களிடத்தில் கேட்கப்படும், உங்களுடைய உள்ளங்கள் இவ்வாறு மிருதுவாக இருப்பதற்கு காரணம் என்ன, மென்மையாக இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்கப்படும் நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நாங்கள் ஹலாலான சாப்பாடை சாப்பிடுகிறோம், ஹலாலை உட்கொள்கிறோம், அதனால் தான் எங்களுடைய உள்ளம் மிருதுவாக சாஃப்டாக அல்லாஹ்வுக்கு விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடியதாக இருக்குது என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சுத்தமான சாப்பாடு சாப்பிடுவதை எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ அதே விடயத்தை முஃமின்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். எப்படி முஃமின்களுக்கு அல்லாஹ் ஹலாலான உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கும் குர்ஆன் நீங்களும் ஹலாலான விடயத்தை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. நபிமார்களை நோக்கி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? யா அய்யுர் ருசுல் குலூ மினத் தையிபாத்தி. ரசூல்மார்களே, நீங்கள் நல்ல நான் ஹலாலாக்கிய அந்த விடயத்திலிருந்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சுத்தமானதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சுத்தமானதை தான் நான் கபூல் செய்கிறேன். நீங்கள் சுத்தமானதை சாப்பிட்டால் மாத்திரம்தான் வஅமலு சாலிஹன், அந்த சாலிஹான அமல் செய்யக்கூடிய அந்த இன்பம் வரும் என்பதை குர்ஆன் ரசூல்மார்களுக்கு சொல்லுகிறது. இதே விடயத்தை கலிமாவை ஏற்ற, அல்லாஹ்வை ஏற்ற, ரசூல்மார்களை ஏற்ற முஸ்லிம்களுக்கு சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களே, குலூ மின் தையிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹி. அல்லாஹ்வை ஏற்றவர்களே, நீங்கள் நான் ஹலாலாக்கிய சுத்தமான விடயத்திலிருந்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், சாப்பிட்டு போட்டு நீங்கள் எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள். உலமாக்கள் இந்த ஆயத்தை கீழால் எழுதுகிறார்கள், ஒரு முஃமின் எப்போது நன்றி செலுத்துவான் தெரியுமா? அந்த முஸ்லிமும் முஃமினும் ஹலாலான விடயத்தை சாப்பிடுவதன் மூலமாகத்தான் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆசை வரும். ஒரு முஃமின் கலிமாவை ஏற்றிருக்கிறான், ஆனால் அவன் ஹலாலான விடயத்தை சாப்பிடவில்லை, ஹராமான விடயத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். இவன் முஃமினாக முஸ்லிமாக இருப்பான், ஆனால் அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்த மாட்டான். எந்த அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான் தெரியுமா? ஹலாலான விடயத்தை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய
அடியார்களாக மாறுவார்கள் என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அன்பாண்டவர்களே, எப்படி குர்ஆன் முஃமின்களுக்கு சொல்லுகிறதோ முழு சமுதாயத்தை நோக்கி சொல்லுகிறது. யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. மனிதர்களே, நீங்கள் பூமியில் நான் ஹலாலாக்கிய சுத்தமான அந்த பொருட்களை நீங்கள் உட்கொள்ளுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்பதை குர்ஆன் மனிதர்களுக்கு சொல்லுகிறது. சொல்லிவிட்டு குர்ஆன் அடுத்த தொடராக சொல்லுகிறது, வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் ஷைத்தான்களுக்கு, ஷைத்தான்களுடைய அந்த அசைவுகளுக்கு, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அன்பானவர்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், யார் ஹராமான விடயத்தை சாப்பிடுகிறார்களோ, ஹலாலை சாப்பிடவில்லை, ஹராத்தை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் ஷைத்தானுக்கு வழிபட்டு ஷைத்தானுடைய நண்பர்களாக மாறுவார்கள் என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இரக்கமானவர்களே, இஸ்லாம் எங்கே இருக்கிறது? இஸ்லாம் தொழுகையை மாத்திரம், இஸ்லாம் நோன்பை மாத்திரம், இஸ்லாம் ஹஜ்ஜை உம்ராவை மாத்திரம், இஸ்லாம் திக்ரை மாத்திரம், இஸ்லாம் தஸ்பீஹாத்துகளை மாத்திரம் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டவில்லை. இஸ்லாம் அனைத்து விடயத்தையும், எவைகள் எவைகள் சுத்தமானவைகள், எவைகள் எவைகள் அசுத்தமானவைகள் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஹலாலான விடயத்தை சாப்பிடுவது என்றால் என்ன? அதில் இரண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று ஹலாலாக சம்பாதிப்பது. ஹலாலாக சம்பாதித்தால் மாத்திரம் போதாது, ஹலாலாக சம்பாதிப்பதை போன்று அந்த ஹலாலான சம்பாதித்த அந்த பணத்தின் மூலமாக ஹலாலான விடயத்தை வாங்கி உட்கொள்ள வேண்டும். ஹலாலாக சம்பாதிப்பதை மாத்திரம் இஸ்லாம் சொல்லவில்லை சுத்தம் என்று. ஹலாலாக சம்பாதித்து விட்டு ஒருவர் ஹலாலாக சம்பாதிக்கிறார், ஆனால் அந்த ஹலாலாக சம்பாதித்த அந்த பணத்தை வைத்து ஹலாலான விடயத்தை சாப்பிடவில்லை, இவரும் அசுத்தமானவர் தான். ஒருவர் ஹராமாக சம்பாதிக்கிறார், பாவமான முறையில் சம்பாதிக்கிறார், இவர் சுத்தமான விடயத்தை உட்கொள்கிறார் என்றால் இவரும் அசுத்தமானவர் தான். இஸ்லாம் இரண்டையும் சொல்லுகிறது. சுத்தமாக சம்பாதிக்கணும், ஹலாலாக சம்பாதிக்கணும், சம்பாதித்த அந்த பொருள் அந்த பணத்தின் மூலமாக சுத்தமான விடயத்தை சாப்பிட வேண்டும். இஸ்லாம் முதலாவது சொல்லுகிறது, முதலாவது ஹலாலான விடயத்தை உட்கொள்வதற்கு முதல் ஹலாலாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கஸ்புல் ஹலால் ஃபரீதத்துன் பதல் ஃபரீதா. ஹலாலான விடயத்தை சம்பாதிப்பது அது ஃபர்து. அன்பார்ந்தவர்களே, நபிமார்கள் சம்பாதித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஓர் நபிமார்களுடைய சரித்திரத்தை உட்நோக்கி பாருங்கள். நபிமார்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், ஆடு மேய்த்திருக்கிறார்கள், ஓடாவி வேலை செய்திருக்கிறார்கள். அப்ப ஹலாலான விடயத்தை சம்பாதிப்பது கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹலாலான விடயத்தை சம்பாதித்து சேமித்து வைத்து விட்டு போங்கள். இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஹலாலான விடயத்தை சம்பாதித்து நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு மீதமாக வைத்து விட்டு போங்கள். உங்களோட பிள்ளைகள் இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்த கூடாது. நீங்கள் ஊருக்கெல்லாம் கொடுத்து விட்டு
குழந்தைகளுக்கு கொடுக்கவில்லையா, மனைவிக்கு கொடுக்கவில்லையா? இஸ்லாம் இதை தடை செய்கிறது. நீங்கள் ஊரார்களுக்கு கொடுப்பதை விட மேல் மிச்சமாக இருப்பதல்ல, அது மாஷா அல்லாஹ் கொடுக்கலாம். நீ கொடுப்பதை விட உங்களுடைய குழந்தைகளுக்கும் மனைவிமாருக்கும் சேமித்து வைத்துக் கொள்வது சிறந்தது என்பது சஹீஹ் முஸ்லிமில் தெளிவான ஹதீஸ் வந்திருக்கிறது. சில சஹாபாக்கள் ஹலாலாக சம்பாதித்த அந்த பொருளை பூர்த்தியாக நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் சதகா செய்ய போகிறோம், வக்ஃப் செய்ய போகிறோம் என்று நபியிடத்தில் வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மீதமான கொஞ்சத்தை வைத்து விட்டு செல்லுங்கள் என்பதை அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹலாலாக சம்பாதிக்கணும். கொஞ்ச காலம் வாழப் போகிறோம், அந்த கொஞ்ச காலத்துக்குள் ஹலாலை சம்பாதித்து ஹலாலை சாப்பிட்டு விட்டு சொல்ல வேண்டும். நாம் ஹலாலை சம்பாதித்து பெற்றோர்களுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு தற்காலத்தில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக வராமல் இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறது. சில குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்தார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் பாடம் வராமல் இருக்கிறது, மார்க்கம் விளங்க இயலாமல் இருக்கிறது. நாங்க சொன்னோம், உங்களை சம்பாத்தியத்தை கொஞ்சம் பாருங்கள் என்று. குர்ஆன் இவர்கள் மாத்திரமல்ல, வந்திருக்கக்கூடிய எல்லோரும் பாடமாக்கலாம். குர்ஆனை சொல்லுகிறது, பாடமாக்குவதற்கு நாங்கள் இலேசாக்கி வைத்திருக்கிறோம். காரணம், என்ற குழந்தை ஏன் அந்த இந்த சிறார்களுக்கு குர்ஆனை பாடமாக்க முடியும் என்றார். ஏன்? நேற்றும் கூட மதரசாவில் இருந்து ஒரு குழந்தை ஹாஃபிலாக 30 ஜுஸ் குர்ஆனையும் முடித்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். நோம்புக்கு முன்னால் நம்ம மதரசாவில் செலவழித்தவர்கள் இருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு இந்த காலத்தில் சம்பாதிப்பது மிக கஷ்டம். அதை சம்பாதித்து இந்த மதரசாக்களுக்கு கொடுத்த நீங்கள் அந்த மதரசாவுடைய பிரதிபலனை இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புக்கு முன்னால் கண்டுகொள்வீர்கள். இந்த மஸ்ஜிதில் நடக்கும் எத்தனை ஆவில்களை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை ஆலிம்களை உருவாக்கி இருக்கிறோம் என்ற விடயம் நோன்புக்கு முன்னால் வழங்கிக் கொள்வீர்கள். நன்மை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தற்காலத்தில் உள்ள மிகவும் சம்பாதிக்கக்கூடிய விடயம் அதிகமானவர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு வட்டிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். வட்டி என்பது நாம் நினைக்கிறோம், வட்டி என்றா ஒரு பேங்குக்கு போய் நான் ஒரு அடமானத்தை வச்சுட்டு அது மேல் மிச்சமாக கேட்கிறாரு, அதை கொடுத்து விட்டு வாரது மாத்திரம் வட்டி அல்ல. ஒரு ஆள் கடனுக்கு காசு கேட்கிறாரு, நான் சொல்றேன் நான் 1 லட்சம் தாரேன், நீங்க திருப்பி தரும்போது எனக்கு 1,10,000 ரூபாய் தாரணும் என்று சொல்வது மாத்திரம் வட்டி அல்ல. அன்பார்ந்தவர்களே, முதலாவது வட்டியுடைய தண்டனையை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். குர்ஆனும் ஹதீஸும் சுருக்கமாக சொல்லுகிறேன், வட்டி கொடுப்பது, எடுப்பது, சாட்சியாக இருப்பது, உதவி செய்வது எல்லோருக்கும் ஒரே தண்டனை. அல்லாஹ்வுடன் போர் செய்வதற்கு தயாராகுங்கள். அன்பார்ந்தவர்களே, சிலர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு ஆள் போய் நான் 1 கோடி ரூபாய் சல்லியை தாரேன், எனக்கு மாசம் மாசம் ஒரு 10 லட்சம் ரூபாய் லாபம் தாங்க என்று கேட்கிறது வட்டி. அன்பார்ந்தவர்களே, 1 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு 5,000 ரூபாய் வீதம் எனக்கு நீங்கள் தாங்கள் என்று ஒருவரிடத்தில் சென்று கேட்பது வட்டி. இந்த வட்டியை சரியா அதிகமானவர்களுக்கு. சிலர்கள் ஆன்லைன் பிசினஸ் செய்கிறோம். எத்தனை பேர் ஆன்லைன் மூலமாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 5 தினங்களுக்கு முன்னால் ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செய்து
லொஸ்டாயின ஒரு சிறுவன், ஒரு வாலிபன் தற்கொலை செய்தான் என்ற காட்சியை கண்டோம். ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னால் இந்த கல்முனையில் தான் ஒரு பிரைவேட் கம்பெனி திறந்து நாங்கள் அதிகமாக லாபம் தருகிறோம் என்று சொல்லி அந்த இலாபத்துக்காக வேண்டி சென்று கோடிக்கணக்கில் பணத்தை இட்டுவிட்டு ஓடி சென்று அதிகமானவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் போய்விட்டது. 5 கோடி போய்விட்டது, 4 கோடி போய்விட்டது என்று இன்று வரைக்கும் கை செய்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிகமான இலாபத்தை எதிர்பார்த்தது, அதிகமான இலாபத்தை எதிர்பார்த்தது. அதிகமான வாலிபர்கள் இதில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறை கூறுவது அல்ல நோக்கம். இந்த செய்தியை எங்கே போய் சொல்வது? ஆன்லைனில் வருகிறது, டிடி என்றும் ஃபோரெக்ஸ் என்றும் ரேடிங் என்றும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அதை செய்து நாங்கள் 1 லட்சத்துக்கு இவ்வளவு லாபம் தருகிறோம், 2 மாசத்துக்குள் அல்லது 14 நாளைக்குள் உங்களுடைய முதல் கேபிட்டல் உன கையில் வந்துவிடும், போடுங்கள் போடுங்கள் என்று 5000 ரூபாய் போட்டவர் போட்டு 2 கிழமையால அவர் 5000 ரூபாய் வந்துட்டு இப்ப சொல்றாரு, நான் 5000 ரூபாய் போட்டேன், 2 கிழமையால எனக்கு 5000 ரூபாய் வந்துட்டு சந்தோஷப்பட்டு அடுத்த கிழமை 5 லட்சம் ரூபாய் கொண்டு போடுறாரு. 5 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் லாபம் வந்துட்டு அடுத்த கிழமை 25 லட்சம் ரூபாய் கொண்டு போடுறாரு. கொஞ்ச நேரம் ஆள காணல, கை செய்தப்படுறாரு. சும்மா ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆன்லைனின் மூலமாக டிடி என்றும் பிஏ என்றும் ஃபோரெக்ஸ் என்றும் இனம் தெரியாதவர்கள், நான் இஸ்லாமிய ஷரியத் ஃபிக்ஹ் ஷாஃபி சொல்லுகிறது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அந்த பொருளை பார்ப்பது கட்டாயம் என்று சொல்லுகிறது. பாயும் வாங்குவவரும் விற்பவரும் ஈஜாப் கபூல், நான் விட்டு விட்டேன் வாங்கி விட்டேன் என்று சொல்வது கடமை என்று சொல்லுகிறது. யார் என்றும் தெரியா, பேஸ்புக்லையும் டிக்டாக்லையும் நல்ல டையையும் கட்டிட்டு ஃபேமஸ் ஆன ஒரு ஆளை போட்டா எல்லாரும் தூக்கி காசை போடுறோம், மழை கை செய்தப்படுறோம், மழை ஆலிங்கத்தில் ஓடி வரோம். நாங்க தான் சொல்லிட்டோம், வட்டி எந்த ரூபத்தில் வந்தாலும் வட்டி அளித்தே தீரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் மக்களுக்கு பெரிசாக விளங்கா, இது ஹலால் இது ஹராம் என்று தெரியா, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் பேர் மயங்குற, ஏன் இதெல்லாம் சொல்லணும்டா, இதுல கொண்டு பாதி படையக்கூடாது. முதலாவது இது வட்டி. 1 லட்சம் போடுங்க, நாங்க 10,000 ரூபாய் லாபம் தார என்று சொல்றது வட்டி. இந்த வட்டி ஒரு காலமும் ஜெயிக்காது, அழிந்து விடும். அல்லாஹ் அழித்து விடுவான். குர்ஆன் வாக்களிக்கிறது. கொஞ்சம் பேர் வார நம்ம ஆக்கள் மயங்குற விதத்தை சொல்றேன். கையில நல்ல ஒரு ஐபோனையும் கண்டுட்டு நல்ல ஒரு போல்மேன் உடுப்பையும் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு டிமாண்டா இருக்கிற ஹைஃபையான செருப்பையும் ஷூவையும் போட்டுட்டு வந்தா மயங்கிறோம். பாப்பா அவன் ஐபோன் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து போட்டுக்கிற ஷர்ட்ல எவ்வளவு தெரியுமா, அவன் இவன் ஏமாத்த மாட்டான் என்று போட்டு அழிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆதாரத்துடன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ஜாகிலியா காலத்தில் இருந்த அவ்வளவு கெடுதியான, அது பையுல் முலாமசாவாக இருக்கலாம், முனாமதாக இருக்கலாம், தொட்டி வியாபாரம் செய்யற, இருட்டுக்குள்ள வியாபாரம் செய்யற, இப்படி அநியாயமான அனைத்து வியாபாரத்தையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஏன்? அதில் அநியாயம் இருக்குகிறது என்பதற்காக. அதனால கொஞ்சம் உழைச்சாலும் சந்தோஷமாக இருப்போம் என்ற நிலைமைக்குள் வாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு ஒரு லுக்குமா, ஒரு புடி கொடுப்பது,
பிரியாணி சோறை கொடுப்பதை விட சிறந்தது. புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அவருடைய தகப்பன் சொல்லியிருக்கிறார், புகாரி என்று பேசுகிறோம், நாம் சாலிஹான பிள்ளைகளாக மாறணும் என்று நினைக்கிறோம். புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இந்த பணத்தில், நான் சம்பாதித்த பணத்தில் ஒரு திர்ஹம் கூட ஹராம் சேர்ந்ததே கிடையாது. நான் சம்பாதித்த பணத்தில் ஒரு சந்தேகமான ஒரு பணம் கூட சேர்ந்தது கிடையாது என்பதை புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய தகப்பன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இஸ்மாயில் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவருக்கு பிறந்தவர்தான், ஹலாலை உட்கொண்டவர்தான், அதனால் பிறந்தவர்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அதனால வட்டி பக்கம் போகாதீர்கள், அதிகமாக லாபம் தருகிறார்கள் என்று நீங்கள் போய் மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஆன்லைனில் பிசினஸ் செய்து தற்கொலை செய்யாதீர்கள். சும்மா யோசிங்க, ஆன்லைன்ல நேருக்கு நேர் வியாபாரம் செய்கிறோம், ஏதாவது முன்ன பின்ன ஆயினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் செய்யலாம், கோர்ட்டுக்கு போகலாம். இப்ப ஆன்லைன்ல பிசினஸ் செய்து லொஸ்ட் ஆயினா எப்படி போய் கேஸ் வைக்கிற, எப்படி கோர்ட்டுக்கு போற? யோசிங்க. அதெல்லாம் ஃபேக். நம்முடைய பலகீனத்தை விளங்கி சிலர்கள் டையையும் கோட்டையும் போனையும் வைத்து நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே. அடுத்த விடயம் என்ன தெரியுமா? அதிகமானவர்கள் ஹலாலான சம்பாத்தியம் செய்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் உழைச்சாலும் ஹலாலான விடயத்தை உழைச்சு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த விடயம், பார்க்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? அந்த ஹலாலாக உழைச்சத்தை நாம் ஹலாலான பொருட்களை வாங்கி சாப்பிடுகிறோமா? சாக்லேட் வாங்குகிறோம், பிள்ளைகளுக்கு டொஃபி வாங்கி கொடுக்கிறோம், இது ஹலாலானவைகளா? சந்தேகமா? தள்ளிக் கொள்ளுங்கள், சாப்பிட தேவையில்லை. சிலர்கள் வார, நாங்க சவுதியில இருந்து வாங்கிட்டு வந்தேன், நாங்க துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தேன், சாக்லேட்டுக்கு பின்னால பார்த்து அரபு எழுதி சாப்பிடுற கொஞ்சம் பேர். சவுதி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே அன்பான. அதனால ஆரம்ப காலத்தில் ஜமியத்துல் உலமா ஹலால் சான்று போட்டுச்சு, முன்ன பின்னாடி பிரச்சனை முடிஞ்சு. இப்ப HAC என்று எல்லாரோட போன்லயும் பார்க்கலாம். பிளே ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணுங்க, HAC. அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்து நம்ம ஒரு சாமான் வாங்க போறோமா, அதுல அடிச்சு பாருங்க, அது பிராண்ட் போட்டிருக்கு. எந்த ரெஸ்டாரண்ட் ஹலால் என்று போட்டிருக்கிறாங்க, அந்த பிராண்ட்ல எந்த பொருள் ஹலால் என்று போட்டிருக்கிறாங்க, அதை சாப்பிடுவோம். சிலாக்களுக்கு சந்தேகம், HAC அவங்க சரியா செய்யறாங்களா? சரியா செய்யாட்டி நம்ம அவங்கள போய் அல்லாட்ட மாட்டுவோம். அவங்க சரியா செய்யறாங்க சொல்றாங்க, அவங்க சரியா செய்யாட்டி அவர்கள் தான் பொறுப்புதாரிகள். உம்மத்துடைய தலைவர்கள் நீங்கள் தான் இருந்தீங்க, தவறு செஞ்சீங்களா நீங்க தான் பொறுப்பு. அதனால் அன்பானவர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு டொஃபியோ சாக்லேட்டோ வேற வேற டிபிடிப்போ வாங்கி கொடுக்கிற நேரத்தில் பாருங்க, இது ஹலாலா ஹராமா என்று. சந்தேகமா இருக்கா விட்டு தள்ளுங்க. அந்த பொருளை அது ஹலால் என்று நம்ம தேடாம சாப்பிட்டோம், அது ஹராமாக போகுதா? சம்பாதித்த பணம் ஹலால், வயிற்றுக்குள்ள போனது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்அமஹு ஹராம், மஷ்ரபஹு ஹராம், வமல்பஸஹு ஹராம், ஃபன்னா யுஸ்தஜாபு லஹ். வாய்க்குள்ள போன சாப்பாடு ஹராம், குடிச்ச குடிபானம் ஹராம், உடுத்த உடுப்பு ஹராம். இந்த நிலைமையில இவர் துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது. முஸ்லிம்களுக்கு இன்னொரு முசீபத் வந்திருக்கிறது, கிரீம் பிரச்சனை. அங்க பாருங்க, அந்த ஹதீஸை
மத்அமஹு வ மல்பஸஹு மாத்திரம், மத்அமஹு மஷ்ரபஹு மாத்திரம் இஸ்லாம் சொல்லல. மல்பஸஹு ஆடையா, முகத்துல போற கிரீமா ஹலாலா என்று பாருங்கள். ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தடை செய்த அந்த மிருகத்திலிருந்து அந்த கிரீம் உருவாக்கப்பட்டமையினால், அந்த கிரீமை மனிதர்கள் போடுவதனால் அந்த மிருகத்தில் இருக்கும் தன்மை அந்த மனிதர்களுக்கு வரும் என்ற ஆராய்ச்சி முடிவு வந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, சிலர் முஸ்லிம்கள் பேர் முஸ்லிம் தான், யூடியூபில் ஃபேமஸ் ஆகணும், டிக்டாக்கில் ஃபேமஸ் ஆகணும், பேஸ்புக்கில் ஃபேமஸ் ஆகணும் என்று வைத்து அல்லாஹ் தடை செய்த அந்த பொருளை மனைவியோட கூட்டிக்கிட்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட் இருந்து திண்டு காட்ட. ஒரு ஆள் தவளையை திண்டு காட்டாரு, முதலையை திண்டு காட்டாரு. ஒரு சைனாக்கு போய் தன் மனைவியை கூட்டிட்டு போய் புழுவை திண்டு காட்டாரு, பூரான திண்டு காட்டாரு. அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு. இப்ப நம்மள கொஞ்சம் பேருக்கு அவன் ஃபேமஸ் அவன் போய் தின்னுட்டான் பாத்தீங்களா? நம்மளும் போகணும், நம்மளும் திங்கணும். அவரு போய் அந்த ஹராமான விஷயத்தை திண்டு வீடியோ போடுற. ஒரு ஆள் தவளையை திண்டு காட்டாரு. இஸ்லாம் தடை செஞ்சுச்சு, தவளையை கொல்லாதீங்க. தவளையில சத்தம், அது தஸ்பீஹ். அதை ஒருத்தன் வெட்டி சாப்பிடுறான். அதை பார்த்துட்டு தொழுகிறவங்க அவங்க போய் நம்மளும் திண்டு பார்ப்போம் என்ன இருக்கின்ற போய் சாப்பிடுறவங்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, யோசித்து பாருங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு, மனிதர்களுக்கு படித்துக் கொடுப்பதற்காகத்தான் அந்த சம்பவத்தை அல்லாஹ் உருவாக்கினான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து அல்லாஹ் சொன்னான், அந்த மரத்துக்குள்ள நெருங்காதீங்க. அந்த மரத்தை நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சொர்க்கத்தில் இருந்து வீசப்பட்டார்கள். நம்மளுக்கு படிச்சு தாரது. இந்த சம்பவத்தை உள்ளுக்குள்ள வைங்க. நம்மட தாய் செய்த ஒரு விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். என்ன படிப்பின? நீங்க ஹராமான விஷயத்தை சாப்பிடுறீங்களா, சொர்க்கம் வாரத்துக்கு ஏலா. ஹராத்தால வளர்ந்த உடம்பு சொர்க்கம் போகேலா. அன்பார்ந்தவர்களே, சில சஹாபாக்களுடைய சம்பவங்கள், சாலிஹீங்களுடைய சம்பவங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு அடிமை இருந்தாரு. அவர் ஏதாவது கொண்டு கொடுத்தா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சாப்பிடுவாங்க. ஒரு நாள் ஒரு பாலை கொண்டு குடித்தாரு. எப்பயும் கொடுத்தா இது எங்க இருந்து வரும், எப்படி வந்தது என்று கேட்டுதான் சாப்பிடுவாங்க. அந்த நாள் கேட்கல, பாலை பசியில குடிச்சிட்டாங்க. இப்ப கேட்காங்க, எப்படி வந்துச்சு பால்? அடிமை சொன்னாரு, நான் ஜாகிலியா காலத்துல குறி பார்க்கிற அந்த குறி பார்த்தவர் எனக்கு கூலியாக தந்த பாலை தான் உங்களுக்கு தந்தன் என்று சொன்னாரு. கேட்ட உடனே வாய்க்குள்ள கையை ஓட்டி சக்தி எடுத்தாங்க. எடுத்துட்டு சொன்னாங்க, இதால இந்த உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு சக்தி எடுத்தாங்க. சிந்திச்சு பாருங்க அன்பார்ந்தவர்களே, இந்த வரலாறு கேட்டுட்டு கடந்து போறதுக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈத்தம் பழத்தை சாப்பிட்டு விட்டு, அது சதகா ஜகாத், நபிக்கு சாப்பிட முடியாது, ஒரு ஈத்தம்பழம் தான் சாப்பிட்டு விட்டு படுக்கையில் அங்கேயும் இங்கேயும் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். வரலாறு சொல்லுகிறது. இதை கேட்டுவிட்டு கடந்து செல்வதற்காக சில இமாம்கள், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹுடைய தகப்பன் முபாரக் ஒரு அடிமையாக இருந்தார். ஒரு எஜமானனுக்கு கீழே வேலை செஞ்சிருந்தார். அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் நிலைமையில
அந்த பொஸ்ஸிக்கு, அந்த தோட்டக்காரனுக்கு, தோட்டக்காரனுடைய சொந்தக்காரர்கள் வந்தார்கள். எஜமான் கூப்பிட்டு சொன்னான், என்ற தோட்டத்தில் போய் மாதுளம் பழம் பிச்சுட்டு வாங்க, நல்ல இனிப்புள்ள மாதுளம் பழத்தை பிச்சுட்டு வாங்க. அவரு போய் மாதுளம் பழத்தை பிச்சுட்டு வந்து கொடுத்தாரு. அதுல கொஞ்சம் புளியாக இருந்துச்சு. எஜமான் கேட்டான், உனக்கு மாதுளம் பழத்தை இனிப்பு தானே கொண்டு வர சொன்னேன், நீ ஏன் புளியை கொண்டு வந்திருக்கிறாய்? சொன்னாரு, நான் இந்த தோட்டத்தில் வேலை செய்யும் போது ஒரு நாள் கூட மாதுளம் பழத்தை சாப்பிட்டதே கிடையாது. ஏனென்றால் என்னை பாதுகாவலத்தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், என்னை நீங்கள் சாப்பிட்டு பார்ப்பதற்கு வைத்தது கிடையாது. இது பேணுதல், இது பேணுதல். சாலிஹீன்களுடைய சம்பவத்தை சொல்லிவிட்டு கடந்து செல்வதற்கல்ல. இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு பிரயாணி வந்து கொண்டிருக்கிறார், ஒரு அப்புள் பழத்தை சாப்பிடுகிறார், பசியினால் கீழே கிடந்தத அதை சாப்பிட்டு விட்டு யோசிக்கிறார், என்ன இது ஹலாலா? யோசித்து விட்டு அந்த தோட்டக்காரனை அந்த அப்புளை ஹலாலாக்குவதற்கு பல மைல் தூரம் கடந்து சென்று அந்த அப்புளை சாப்பிட்டு விட்டேன், எனக்கு ஹலால் சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த உரிமையாளன் சொன்னான், இதை ஹலாலாக்க வேண்டும் என்றால் என்னுடைய மகளை நீ திருமணம் முடிக்க வேண்டும். மகள் எப்படி என்றா, கண்ணும் தெரியா, வாயும் பேசா, காதும் கேட்கா, இப்படியான ஒரு மகளை நீ திருமணம் செய்தால்தான் நான் இந்த அப்புள் பழத்தை உனக்கு ஹலால் சொல்லுவேன். நான் நரகத்துக்கு போவதா? உலகம் நரகமாக வாழ்வோம், சொர்க்கத்தில் ஆகிராவில் சொர்க்கத்துக்குள் போவோம் என்று சொல்லிவிட்டு ஏற்றுக்கொள்கிறார், திருமணம் முடிக்கிறார். முதலருக்கு வீட்டுக்குள் போகிறார், அறைக்குள் போகிறார். அங்கே ஒரு அழகான ஒரு பெண் இருந்து கொண்டிருக்கிறார். விஷயம் கேட்கப்படுகிறது. உங்கள் தகப்பன், சுருக்கமாக சொல்லுகிறேன், உங்களை தகப்பன் இப்படி இப்படி எல்லாம் சொன்னார், ஆனால் உங்களுக்கு கண் பார்க்குது, வாய் பேசுது, காது கேட்குது என்று கேட்ட நிலைமையில அந்த மனைவி சொல்லுகிறார், எங்களை வாப்பாட்ட வந்து நீங்க அந்த ஒரு அப்புள் பழத்தை ஹலாலாக்குவதற்கு நீங்கள் ஹலால் தேடிய நேரத்தில் எங்கள் தகப்பன் ஏற்றுக்கொண்டான். இப்படி உள்ள தக்வா உள்ள குழந்தையை, இந்த மாப்பிள்ளையை நான் எங்கே இருந்து எடுப்பது என்று சொல்லிவிட்டு தான் என்னை உங்களுக்கு திருமணம் முடித்து தந்தார். வாப்பா சொன்னது உண்மைதான். நான் பருவ வயதை அடைந்ததிலிருந்து கெட்ட விஷயத்தை பேசுவதில் என் வாய் ஊமை, கெட்ட விஷயத்தை பார்ப்பதில் என் கண் குருடு, கெட்ட விஷயத்தை கேட்பதில் என்ற காது செவிடு என்று அந்த தக்வா உள்ள மனைவி சொல்லுகிறார். எங்கே இருக்கிறது சரித்திரங்கள்? அதனால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாம் பிள்ளைகளுடன் இறக்கமாகத்தான் இருக்கிறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். சம்பாதிவிட்டு ஹராமான சாப்பாட்டை, சாக்லேட்டோ டொஃபியோ வேறு ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு போய் அந்த ஹராமான விஷயத்தை நாம் சாப்பிட கொடுப்பதினால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது. நம்முடைய குழந்தைகள் சாலையான குழந்தைகள் இல்லாமல் கெட்ட குழந்தைகளாக மாறுவதற்கு அந்த சாப்பாடும் ஒரு காரணம் என்பதை மனதுக்குள் வைத்துக் கொண்டு இந்த ஜும்மா இந்த நிமிடத்தில் இருந்து அன்பார்ந்தவர்களே உறுதியெடுப்போம். நான் என்ற பிள்ளைக்கு ஒன்றை வாங்கி கொடுக்கிறேன்டா, இது ஹலால். அது சவுதியிலேயோ துபாயிலேயோ எகிப்திலேயோ குவைத்திலேயோ எங்கிருந்து வந்தாலும் இது ஹலாலா என்று பார்க்கிற, ஹலால் என்று பார்க்கிறதுக்கு ஏலாதா? அதை ஓரம் கட்டிவிட்டு இதே போன ஹலாலான விடயத்தில் இருப்பதை நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நம்முடைய ஹலால் HAC என்ற ஒரு ஆப் வந்து நம்முடைய பிளே ஸ்டோரில் இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் சரியாகத்தான் செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் தவறுகள் செய்வார்கள் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும்.
ஆகையினால் அதை பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த சாப்பாடை கொடுத்து ஹலாலாக சம்பாதித்து ஹலாலான பொருட்களை கொடுப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் ரஹ்மத்தை மஃபிரத்தை செய்வாயாக. ரப்பே ஹலாலாக சம்பாதித்து ஹலாலான பொருட்களை சாப்பிடுவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்து விடுயா அல்லாஹ். வட்டியை விட்டும் மோசடியை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுயா அல்லாஹ். ஹலாலாக சம்பாதித்து சொர்க்கத்தில் நாங்கள் வளைவுகள் வாங்க வேண்டுமே அல்லாஹ். ஹலாலாக சம்பாதித்து சொர்க்கத்தில் தோட்டங்கள் வாங்க வேண்டுமே அல்லாஹ். அதை எங்களுக்கு நீ கபூல் செஞ்சு விடுயா அல்லாஹ். ரப்பே ஹலாலான சம்பாதித்தம் செஞ்சுதான் அபூபக்கர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அனைவரும் பணக்காரனாக இருந்துதான் சொர்க்கவாதி என்ற பட்டத்தை எடுத்தார்களே அல்லாஹ். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்துவிடியா அல்லாஹ். என துஆக்களை முயற்சிகளை கபூல் செஞ்சு விடியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.